2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கிட்ட பிறகு இதோட ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சில முழிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் போறாங்க. ஆனா அதுக்குள்ள விதியும் ஒரு விளையாட்டு ஆரம்பிக்குது. அது என்னன்னா 20 வருஷத்துக்கு இவங்களும் டைம் டிராவல் பண்ணி அப்படியே அவங்கவங்க வீட்ல இருக்காங்க. இந்த விஷயத்த தெரிஞ்ச 2 பேருமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கல்யாண வாழ்க்கைன்றது மோசமான வாழ்க்கை. எப்படியோ நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்டா அவகிட்டன்னு சொல்லி இவனும் சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் இவளும் அதே மாதிரிதான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு அதை விட இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, அவங்க அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் இவளோட அம்மாவை இவ பாக்கும்போது இவளுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. அதனால அவங்க அம்மா கூட சுத்திட்டு இருக்கா. இந்த வகையில 2 பேருமே ஒரே யூனிவர்சிட்டில தான் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல 2 பேருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு அவங்களோட ஞாபகம் எல்லாம் இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவருக்கும் ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். நம்ம ஹீரோக்கும் ஒரு கிரஷ் இருப்பாங்க, அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு கிரஷ் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கிரஷையே லவ் பண்ணி அவங்களே கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும்டா லைஃப் அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் நினைக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோவும் அவங்களோட கிரஷ் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. இத பாக்கும்போது அந்த ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இவங்கள வைஃப் தானே, அதனால கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணாலுமே பரவாயில்ல, அந்த லைஃப் நமக்கு வேணாண்டா அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஒரு குழந்தையோட வாய்ஸும் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து தன்னோட பையன் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சு திரும்பி பாக்குறாங்க. ஆனா பார்த்தா அது வேற ஒரு குழந்தையா இருக்கும். இத பார்த்ததுமே அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எல்லாருமே இருந்தோம், எங்க அம்மாலாம் உயிரோட இருக்காங்க, ஆனா கடைசியில என்னோட பையனை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்களோட கிரஷ் பின்னாடியே போய் அவங்களுக்கு பயங்கரமா ஐஸ் வச்சு எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு பாக்குறாரு. இந்த மாதிரி சமயத்துல நிறைய சாப்பாடெல்லாம் வாங்கி அந்த பொண்ணும் ஸ்டேடியம்ல இருப்பா, அவகிட்ட குடுக்கலான்னு சொல்லி போறாரு. ஆனா அந்த பொண்ணு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு மயக்கமும் போட்டு விட ஹீரோவா அந்த பொண்ணை காப்பாத்திட்டு போய் குடுக்குறாரு. ஆனா ஹீரோயினுக்கு பயங்கரமா பொசசிவ் ஆயிட்டே தான் இருக்காங்க.